நம்ம சிஸ்டமில் ஒரு பெரிய ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஜிப் பண்ணி நம்ம வந்து அதை சின்ன ஃபைலாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா கம்ப்ரஷன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் கம்ப்ரஷன். நமக்கு இன்புட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி அதோட கேரக்டர் சைஸை கம்மி பண்ணணும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து A 3 டைம்ஸ் வந்திருக்கு, B 2 டைம்ஸ் வந்திருக்கு, C 4 டைம்ஸ் வந்திருக்கு. இதில் டோட்டலாக 10 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா A 3ன்னு எழுதிக்கலாம், B 2ன்னு எழுதிக்கலாம், C 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக இதோட ஃபைனல் அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்க இன்புட்டை நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து A 3 டைம்ஸ் இருக்குது, B 2 டைம்ஸ் இருக்குது, A 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் A 3, B 2, A 2. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ABC. ஓகே. ஸோ இதை நம்ம நார்மலாக திங்க் பண்ணுற மாதிரி A1, B1, C1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்க இன்புட்டை விட நம்மளோட அவுட்புட் வந்து அதிக கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ கேரக்டர்ஸ் 1 டைம் தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இதோட அவுட்புட்